ஸோ உங்களோட முறையில் வந்து வாஸ்து அப்படின்னா என்ன சார்? நமக்கு வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு உள் வாஸ்தும் இருக்குது, வெளி வாஸ்தும் இருக்குது. அதாவது நமக்கு வாஸ்து பார்க்குறது அப்படின்னாக்க அடிக்கணக்கு எடுக்கிறது கரெக்டு. அந்த அடிக்கணக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தையினுடைய ஆண் குழந்தை இப்போது மனுஷனாக இருக்கும் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, கை, கால் இது வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நம்ம மனிதனுடைய அமைப்போ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வீடு வந்து கிழக்கு பக்கம் வந்து மூடப்பட்டு இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு தான், நீங்கள் எப்படி மூடி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ நிறையா குழந்தைங்க வந்து இப்போ சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அவங்க எதனால் போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க வீட்டில் வந்து சூரிய ஒளி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அந்த குழந்தையினுடைய ஒரு ஆண் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டு பேர்த்தினுடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அந்த வடகில் வந்து எந்த ரூமாகவுமே யூஸ் பண்ணாதீங்க. அது முடிஞ்ச வரைக்கும் ஹாலாக யூஸ் பண்ணுங்கள். வடகிழக்கு மூலையில் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் வைக்கிறது, அதே மாதிரி படிக்கட்டு அமைக்கிறது. ஏன்னா நம்ம இந்த பரிகாரம்னு ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து வாஸ்து ரீதியாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாக இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்பவே அவசியம், ரொம்பவே முக்கியமும் கூட. ஒரு வீடு வந்து ஒரு சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வாஸ்துப்படி இருந்தால் தான் வந்து அந்த வீட்டினுடைய சுபிக்ஷமும் கூட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து வாஸ்து வந்து ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ வாஸ்து ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸும் நிறைய வாஸ்துக்கலை நிபுணர்கள் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட திசைகளில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து எப்படி சரி செஞ்சுக்கிறது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வீட்டில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிருஷ்ணசங்கர் கோவையிலிருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வீடுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லைங்களா? ஸோ ஒரு வீடு வந்து நல்லா இருந்தால் தான் அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களோட வாழ்க்கையாகட்டும் வந்து ஒரு சிறப்பான நிலைக்கு வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கும் போது வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும்? ஸோ நீங்கள் வந்து விஸ்வகர்மா முறை அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைலில் வந்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா? முதல்ல விஸ்வகர்மா முறைனா என்ன? ஸோ வாஸ்துக்கும் அந்த முறைக்கும் வந்து என்ன தொடர்பு சார்? வாஸ்து அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண்டைய காலத்தில் வந்து இந்தர்லோக பிரிஸ்தம் என்ற மாளிகையை கட்டி கொடுத்தது வந்து விஸ்வகர்மா என்ற சிற்பிகள் தான் வந்து அந்த வாஸ்து மூலிமா வந்து அந்த கட்டடத்தை வந்து கட்டி கொடுத்தாங்க. அதனால வந்து அதனுடைய பேரை வச்சுருக்கோம். இதுக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க விஸ்வகர்மா அப்படிங்கிறது. அதனாலேயே வந்து அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற பேரை வந்து நம்ம வச்சு கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ வாஸ்துனா குறிப்பாக வந்து இப்போ ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க வாஸ்து வந்து வீட்டுக்கு உள்ளே இருக்கிற அமைப்பு வந்து வாஸ்து அப்படின்னு சொல்லி, ஒரு சிலர் வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வந்து வாஸ்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ உங்களோட முறையில் வந்து வாஸ்து அப்படின்னா என்ன சார்? நமக்கு வாஸ்து அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க நமக்கு உள் வாஸ்தும் இருக்குது, வெளி வாஸ்தும் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்க. ஏன்னா நம்ம ஒரு குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாலும் சரி, நம்மளுடைய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலம், அதே மாதிரி நம்ம உடல்நிலை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உடல்நிலை ப்ராப்ளம் வர்றது, ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து அடிக்கடி சண்டைகள் வர்றது, அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அல்லது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அந்த மாதிரி நடக்கிறது, இது எல்லாமே நம்ம வீட்டை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நிறைய விபத்துகள் நடக்குது அப்படின்னாலும் இதுவும் நம்மளுடைய வீடு தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு அதிகப்படியான வண்டி வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. அதனால் டிராஃபிக்கினால் நமக்கு வந்து விபத்து ஏற்படுது அப்படிங்கிறது இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே ஆகுது அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே ஆகுறதில்ல, ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆகுது. அப்போது அவங்க வீட்டினுடைய கட்டமைப்பு வந்து சின்ன சின்ன மாற்றங்களோ அல்லது சின்ன சின்ன தவறுகளோ இருக்குது. அதாவது அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து வீட்டை வந்து நம்ம வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். அப்போது அந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுலேயும் ஒரு சின்ன சின்ன தவறுதல்களோ ஒரு மாறுதல்களோ வந்துடும். ஏன்னா அவங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வாஸ்து பார்க்கறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க வாஸ்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து அடிக்கணக்கு போட்டு தான் வந்து வீட்டை கட்டுறோம்.
ஒன்றா குழிக்கணக்கு போடுறாங்க அல்லது வந்து அடிக்கணக்கு போடுறாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அடிக்கணக்கு மட்டும்தான். அப்போ இந்த அடிக்கணக்கு போட்டு கட்டுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் எந்த குழப்பங்களும் வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வாஸ்து பார்த்து வீடு கட்டுறோம். அப்போ இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டியும் அவங்களுக்கு பிராபம் வருது அப்படின்னாக்க எதனால் அப்படிங்கிறது வந்து அவங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்போது இந்த அடிக்கணக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், அது கரெக்டானு பாருங்கள், அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வாஸ்து பார்க்குறது அப்படின்னாக்கா அடிக்கணக்கு எடுக்கிறது கரெக்டு. அந்த அடிக்கணக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற மூத்த குழந்தையினுடைய ஆண் குழந்தை, மூத்த குழந்தையிலையும் ஆண் குழந்தையாக இருக்கணும். அல்லது வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் தான் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் இருக்கிற மூத்த தலைவர் அவங்களுடைய கால் பாதத்தினுடைய அளவை எடுத்து தான் நம்ம வந்து அடிக்கணக்காக போடணும். நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து 30 சென்டிமீட்டர் ஒரு அடி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து எடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து 5 அடி இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 6 அடி இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து 4 அடி இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தினுடைய ஒரே செப்பல் அப்படி வந்து போட முடியுமானாக்க கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தருக்குடைய அளவுகள் மாறிபட்டு இருக்குது. அதனால் இந்த அடிக்கணக்கு கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இந்த முறை வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அது யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எந்த மெத்தட் வந்து கரெக்டான மெத்தட் நீங்கள் சொல்லுங்கள்? மேம், நமக்கு அடிக்கணக்கு முக்கியமே கிடையாதுங்க, நம்மளுடைய அமைப்பு மட்டும்தான். இப்போது மனுஷனாக இருக்கோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, கை, கால், இது வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் நம்ம மனிதனுடைய அமைப்போ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணுமோ அப்படி அமைக்கும்போது தான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு முழு உருவம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய உருவம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய வீட்டினுடைய உருவம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு ஏற்படும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி நம்ம மட்டும் போக போகிறதில்ல, நம்மளுடைய அடுத்த எதிர்கால சங்கதிகள், நம்மளுடைய குழந்தைகள், அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவிகள், நம்ம கூட இருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம வீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம கூட பழகிறவங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையுமே எதிர்காலம் போயிட்டுருக்கோம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க அவங்க வீட்டினுடைய அமைப்பு தான். ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைகள் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டோ அல்லது வந்து படிக்காமல் இருக்கிற குழந்தைகளோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க இந்த வீட்டில் வந்து எந்த பக்கம் எந்த மூலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டினுடைய ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்க வந்து சனி மூலைன்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லுவோம், அது ஒவ்வொருத்தங்க குபேரன் மூலைன்னு சொல்லுவாங்க. அது வடக்கும் கிழக்கும் சேர்கிற இடம் தான் வந்து ஈசானிய மூலை அப்படின்றது நம்ம சொல்கிறோங்க. அப்போ இந்த ஈசானிய மூலையில் வந்து என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முக்கியமாக நமக்கு 4 திசையில் எந்த பக்கம் வேணாலும் நம்மளுடைய ஓப்பன் வச்சுக்கலாம் கதவு. அப்போது நமக்கு வந்து இந்த வடகு இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீடாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நமக்கு கிழக்கு வந்து தலைவாசல் வைக்கணுமா அப்படின்னாக்க நமக்கு வந்து முக்கியத்துவமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து தெற்கு பக்கம் வந்து வீடு இருக்கும், வாசல் இருக்கும், அவங்க வந்து வடக்கு பக்கமாக கதவு வைக்கணுமானா கண்டிப்பாக தேவையில்லை. அதாவது நமக்கு இந்த வடக்கும் கிழக்கும் சேர்கிற இடத்துல ஒரு ஜன்னலாவது இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து வர்ற அந்த காற்று, கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளி, அது வந்து வீட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி வடக்கு பக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதுக்கு, அதாவது வருமானம் சம்மந்தப்பட்டதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருங்கிட்ட வந்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம வந்து வாழ்க்கையில் ஏமாறாமல் இருந்தாவே நம்ம வந்து மிகப்பெரிய பணக்காரனாக மாற முடியும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே அந்த வடக்கு நோக்கி தான் இருக்குங்க. ஸோ இந்த பதிவில் வந்து இப்போது புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படிங்கும்போது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு டைரெக்ஷனாக பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஈசானியத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பொதுவாக ஒரு ஈசானியம் அப்படின்னா வந்து அது எந்த திசையை வந்து குறிக்குது சார்? இப்போ நார்மல் பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஈசானியம்ங்கிறது வந்து எந்த டைரெக்ஷனை வந்து குறிக்குது? மேம், ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து கிழக்க ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து சூரியனை பார்த்து நிற்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து திசை தெரியாமலே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மொபைல்லேயே நிறைய டைரெக்ஷன்லாம் வந்துருச்சு. அப்படி இருந்தாலுமே நம்ம கிழக்கு பக்கம் வந்து சூரியனை பார்த்து நிற்கிறோம். அந்த சூரியனை பார்த்து நிற்கும்போது நம்மளுடைய இடதுகை, அந்த இடதுகை பக்கம் திருப்பும்போது பார்த்திங்கன்னா அது வந்து வடக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். அப்போது நம்ம கிழக்கு சூரியன், வடக்கு வந்து நம்மளுடைய இடதுகை, அதுக்கு 2க்கு சென்ற வரது தான் அந்த மூளை. அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஜன்னலோ கதவு இருக்கணுங்கிறது வந்து நமக்கு முக்கியமானது. ஓகே, இப்போது கிழக்கு சைடு வீடு இருக்குது அப்படிங்கும் போது வந்து ஈசானிய மூலையில் வந்து தலைவாசல் இருந்தால் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறீங்க? ஆமாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஈசானிய மூலையில் வந்து என்ன விஷயங்கள் வந்து இருக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது சார்?
மேம் முக்கியமாக வந்து நம்மளுடைய இந்த டாய்லெட் வந்து அங்கே இருக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் அந்த இடத்துல வரக்கூடாது, முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதில் இந்த வடகிழக்கில் வந்து நமக்கு வந்து இந்த செப்டிக் டேங்கோ அல்லது நம்மளுடைய அந்த சூரியன் வரக்கூடிய அமைப்பை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய தலைப்பகுதியை குறிக்குதுங்க. ஏன்னா நம்ம வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதியை நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இது வந்து 1-2 ஆய்வு கிடையாது, ஆயிரக்கணக்கான ஆய்வுகளை எடுத்து தான் இதில் வந்து எந்தெந்த இடத்துல என்ன தப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டை பார்க்கும்போதே வந்து இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து வாஸ்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நம்ம அந்த வீட்டை பார்க்கும்போது நம்மளால் சொல்லிட முடியும். அப்போ அதுக்கான ரெமெடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதில் இருக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், அதாவது ஒரு சில இடத்துல வந்து நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன பொருட்களை வந்து எடுத்து வைக்கிறதுனாலே சரியாகக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சில இடத்துல சுத்தமாக முடியாதுங்கிற இடத்துல வந்து அந்த ஒரு இடிச்சோ கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை வந்து பண்ணும். ஓகே சார். இப்போ வந்து நார்த் ஃபேஸிங்கில் அப்படி சொல்லிட்டோம். இப்போ நிறைய டைரக்ஷன்ஸ்லையுமே வந்து ஃபேஸிங் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஈசானிய மூலையில் வந்து ஒரு பெட்ரூமோ இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டடி ரூமோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாமா சார்? மேம் வடகிழக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய தலைப்பகுதி. அந்த வடகிழக்கில் வந்து நீங்கள் வந்து பெட்ரூம் வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். ஏன்னா இது வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ கிளியராக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து மக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்த எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணங்கள். அந்த வடகில் வந்து எந்த ரூமாகவுமே யூஸ் பண்ணாதீங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் ஹாலாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் வந்து ஒரு தெற்கு பார்த்த வீட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க அந்த ஈசானிய மூலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அதாவது வந்து ஒரு ஹால் மாதிரியோ அல்லது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரியோ ஒரு ஸ்டடி மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். மற்றபடி வந்து அதில் எந்த பெட்ரூம் போட்டிங்கனாவே அதில் வந்து அந்த தலை சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து சரியாகவே வராதுங்க. இன்றைக்கி பேசி ஒரு பிஸ்னஸை முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த போகும்போது வந்து நமக்கு அது ஃபெயிலியராக முடியும். இந்த வடகிழக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த வடகிழக்கில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆகிடும். நம்ம மட்டும் கிடையாது, நம்ம இருக்கிற குழந்தைகளும் அதே மாதிரி பெரிய லெவலில் இருப்பாங்க. அவங்களோட குழந்தை பார்த்திங்கனாக்கா மைண்ட் டிப்ரெஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த வடகிழக்கை சார்ந்தது. ஏன்னா அவங்க அந்த வடகிழக்கு பெட்ரூம் மட்டுமே கிடையாது, அந்த வடகிழக்கு ஒட்டி அதில் வேறு ஏதாவது பொருட்களை வைக்கிறது அல்லது அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தாவரங்கள் போடுறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு எல்லாருமே மழையும் மேலே படக்கூடாது, வெயிலும் மேலே படக்கூடாது அப்படிங்கிறது தான். எல்லாருமே குழுன்னு இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடல்நிலைகள் மாற்றமடையுது, நம்மளுடைய வருமானங்கள் மாற்றமடையுது, நம்ம குழந்தைகளினுடைய எதிர்காலங்கள் பாதிப்பு உள்ளாகிறது. இது எல்லாமே நம்ம வீட்டை சார்ந்தது தான். எந்த இடத்துலையுமே முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பக்கத்துலேருந்து வரும்போது நம்மளுடைய சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும், மெயின் திங் அது. அதே மாதிரி வடக்கு பக்கத்துலேருந்து ஒரு ஜன்னலாவது இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஈசானிய மூலையை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து வைக்கலாம், என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து வைக்கக்கூடாது சார்? மேம் இந்த இடத்துல வந்து நமக்கு மரங்கள், உயரமான மரங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து அதை அகற்றிடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன செடிகளை வைக்கலாம், நம்மளை தாண்டி அந்த செடிகள் வளரக்கூடாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த கொடிகள் அது வந்து இல்லாதவாறு பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கொடிகள் ஏற்றும்போது பார்த்திங்கனாக்க அதுவும் நம்மளுடைய தலைப்பகுதியை பாதிக்குது, நம்ம குழந்தைகளினுடைய எதிர்காலம் வந்து பாதிப்படையுது. ஏன்னா இது வந்து முக்கியமான ஒன்று. எல்லாருமே வந்து நம்ம வந்து இந்த செடிகள் வந்து இந்த பூச்செடிகள் வைக்கிறோம், அதே மாதிரி இந்த காய்கறி செடிகள் போட்டு பந்தல் மேலே வந்து ஏற்றி விடுறோம். அப்போ அது ஏற்றி விடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளினுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஓகே, இந்த ஈசானிய மூலைங்கிறது வந்து என்ன தன்மை கொண்டது சார்? ஈசானிய மூலையினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அந்த தலையை சார்ந்தது தான். ஏன்னா நம்மளுடைய செயலாற்றல், அறிவாற்றல், நம்ம வந்து ஒரு பேச்சு திறனாக இருக்கட்டும், ஒரு செயல்திறனாக இருக்கட்டும், நம்ம கூட வர்றவங்களாக இருக்கட்டும், நம்ம கூட பழகிறவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த வடகிழக்கை சார்ந்து தான் இருக்குது. அதாவது இப்போ நம்மளுடைய உடல் பாகத்தில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி. அப்போ அந்த தலை வந்து கிளியராக இருந்துச்சுனாக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களாலேயே கண்டிப்பாக சிந்திச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த திசையை வந்து எப்படி பராமரிக்கிறது சார்? இதை பராமரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம அந்த இடத்துல வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த இடத்துல வந்து வடகிழக்கில் வந்து ஒரு தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அடைச்சி வைக்கக்கூடாது. அதை தப்பாகும் போது என்னன்னாக்க அவங்களுடைய மூளை செயலிழக்க செய்யுது. இப்போ நம்ம தான் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பாவுக்கு வந்து அது பாதிப்பு உண்டாக்குது. ஏன்னா இது வந்து அந்த மூத்த குழந்தை, அதே மாதிரி ஆண் குழந்தை, இது எல்லாமே அந்த வடகிழக்கு தாங்க. அதில் அதாவது முதல் குழந்தைங்கிறது வடக்கு,
கிழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2வது குழந்தைக்கு எடுக்கிறோம். இந்த 4 பக்கத்துக்குமே இப்படி தான் எடுக்கிறோம். அதாவது வடக்குங்கிறது வந்து முதல் குழந்தை, கிழக்குங்கிறது வந்து 2வது குழந்தை, தெற்குங்கிறது வந்து 3வது குழந்தை, மேற்குங்கிறது வந்து 4வது குழந்தை எடுக்கிறோம். அப்போ இந்த வடக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை. இப்போ 2வது வந்து இப்போ ஆண் குழந்தை பிறகுது, 2வது குழந்தை ஆண் குழந்தையாக வருது அப்படின்னாக்க அது வந்து வடகிழக்கு சார்ந்தது. இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் மூத்த குழந்தையை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் பண்ணுறது. இப்போ மூத்த குழந்தை பெண் குழந்தைய இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே மூத்த குழந்தை ஆண் குழந்தைய இருக்குது, அவங்களுடைய வாஸ்து வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகவே ஆகுது. எதனால் சார் இந்த வேரியேஷன்ஸ்? அதாவது இந்த பூமியே வந்து பெண் சார்ந்ததான். பெண் இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ பெண்ணும் மண்ணும் ஒன்று தான். ஆண் குழந்தைங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய செயலாற்றல். அந்த இப்போ பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வீடு வந்து கிழக்கு பக்கம் வந்து மூடப்பட்டு இருக்கும். முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும்போது அவங்களுடைய வீடு கிழக்கு பக்கம் மூடப்பட்டு இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, எங்கள் வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு தான், நீங்கள் எப்படி மூடி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து சூரிய ஒளி வராத மாதிரி டாப் இறக்கியிருப்பாங்க, அல்லது பக்கத்தில் வந்து வீடு இருக்கும், அல்லது மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. இதனால் வந்து சூரிய ஒளி உள்ளே வராது. இதை வந்து கிழக்கு வந்து மூடப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா மக்களுக்கு வந்து இது வந்து தெரியறதில்லை. ஏன்னா நம்ம வந்து கிழக்கு பக்கம் வந்து நம்ம சூரிய ஒளி வரணுங்கிறாங்க, நம்ம வீட்டில் தான் சூரிய ஒளி வருது, நான் வந்து வெளியில் நின்னாக்க எனக்கு சூரிய ஒளி வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஷேடோஸ் எல்லாம் விழுகுது இல்லைங்களா? பக்கத்து பில்டிங்கோட ஷேடோஸ் எல்லாம் விழுகுது, இப்போ மரத்தோட ஷேடோவே விழுகுது அப்படிங்கும் போது வந்து அதுவுமே பிரச்சனை பண்ணுமா மேம்? இப்போது நமக்கு வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பக்கத்து வீடு இருக்குது அப்படின்னாக்க ஒரு 8 அடி கேப் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்மளதும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, பக்கத்து வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்க 8 அடி வரைக்கும் கேப் இருக்கிறது நல்லது. அதுக்கு மேலே முன்னாடி இருக்கிற நம்ம வீட்டுக்கு கிழக்க இருக்கிற வீடு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படி பண்ணும்போது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கிழக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரத்தம் சார்ந்த பகுதிகளுங்க. அப்போ இந்த பிளட்டோடைய ரெட் செல்ஸும் ஒயிட் செல்ஸும் வந்து நமக்கு வந்து ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி அந்த செல்ஸு கம்மியாகும்போது அடுத்தடுத்த நோய்களை வந்து உண்டு பண்ணும். அதே மாதிரி கிழக்கு பக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கண் பார்வை. இந்த கண் பார்வை வந்து குறைபாடு வரக்கூடாது அப்படின்னாக்க அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து சூரிய ஒளி வரும்போது அந்த கண் பார்வை குறைபாடுகள் வந்து முடிஞ்சிடும். இப்போ நிறையா குழந்தைங்க வந்து இப்போ சின்ன வயசுலேயே வந்து கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. அவங்க எதனால் போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ஏ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க கண்ணாடி போடுறாங்க. அது காரணமே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து சூரிய ஒளி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அந்த குழந்தையினுடைய கண்ணாடியை வந்து கழட்டி வைக்கிற சூழ்நிலையை வந்து மாற்றி கொடுத்துரும். இப்போ வந்து அந்த இடம் வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது ஜன்னல்களோ இல்லை எலிவேஷன்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்து அது வந்து சரி செஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு எல்லாமே நம்ம வந்து எதையுமே வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது அவங்களுடைய கர்மாவை சார்ந்து தான் அவங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஒரு பெண் வந்து ஹஸ்பண்டை இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வர்றது, இது எல்லாமே வந்து அந்த வடகிழக்கு சார்ந்து தான். ஏன்னா அந்த வடகிழக்கில் தப்பாக வரும்போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலமும் வந்து பாதிக்கப்படுது. ஒரு ஆண் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்க இந்த 2 பேர்த்தினுடைய வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மாறி இருக்கும். அது இப்போ நான் வந்து அந்த இதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கனால என்னால் வந்து ஈஸியாக பார்த்துட முடியும், அதை பற்றி தெரியும். அதுக்கு நார்மலாக மக்களுக்கு வந்து அது தெரியாது. இதை வந்து அவங்க நல்லா உன்னிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பு இருந்தால் தான் அவங்களுடைய அந்த ஆண் பெண் 2 பேருமே சேர முடியும். இப்போ காதல் திருமணம் நடக்கிறதும் அதே மாதிரி தான். ஓகே ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து சொந்த வீட்டுக்கான இது வந்து சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுமா சார்? கண்டிப்பாக. நமக்கு சொந்த வீடு வாடகை வீடுங்கிறது யாருக்குமே இல்லை. எல்லாருமே வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம். அப்போது இப்போ வாடகை வீட்டில் இப்போ நம்ம இருக்கோம், அப்போ சொந்த ஊரில் பூர்வீக வீடுன்னு ஒன்று இருக்கும். அந்த பூர்வீக வீட்டில் என்ன தப்பு இருக்கோ அதே தப்பு நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் எங்கே போனீங்கனாலும் இருக்கும். அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது இதுக்கு என்ன பண்ணணுனாக்க உங்களுடைய பூர்வீக வீட்டை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும்.
நீங்கள் பூர்வீக வீட்டை ரெடி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இங்கே வந்து அட்மாஸ்பியர் மாறும். ஓகே. இப்போ பூர்வீக வீடு வந்து இப்போது சேல் பண்ணிவிட்டு இப்போது சிட்டி சைடெல்லாம் வராங்க அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருமா? அப்போ பூர்வீகம் எதுவுமே இல்லை, அவங்களோட பூர்வீக சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற வாடகை வீட்டை மட்டும் பார்த்தா போதுமானது. அந்த வாடகை வீட்லேயும் வந்து எந்தெந்த பொருள் எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது, அதில் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு வேளை வந்து நமக்கு ரொம்பவும் சரியில்லை அப்படின்னாக்க நம்ம வந்து வீட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் பெட்டரான வந்து. அதில் வந்து இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு சின்ன சின்ன பொருளை மாற்றி வைக்கும்போதே கிளியர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்வீங்க? குழந்தைங்க வந்து படிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டை மாற்றிருப்பாங்க, அந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டியே டோட்டலாக மாறிடும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, அதே மாதிரி காலேஜ் போகும்போதும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும். அப்போ பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது அப்பா அம்மா வந்து அவங்க ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆவாங்க. இது எல்லாமே நம்ம வீட்டை சார்ந்தது தான், அதுவும் முக்கியமாக வடகிழக்கு சார்ந்தது தான். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வீடு சேஞ்ச் பண்ணும்போது வந்து இப்போ முதல்ல இருந்த வீட்டுக்கும் இப்போ இருக்கிற வீட்டுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஈசானிய மூலையோட எஃபெக்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது நமக்கு 4 மூலையிலுமே இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்க நம்ம வடகிழக்கு. இந்த வடகிழக்கு சார்ந்து தான் எல்லாமே அமையுதுங்க. இந்த வடகிழக்குங்கிறது நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளையிலேயே வந்து 3 பிரிவாக இருக்குங்க. அதுக்கே ஒரு தனியாக ஒரு வீடியோ இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை அடுத்ததில். ஓகே. ஸோ இந்த ஈசானிய மூலையில் வந்து இப்போது வாசல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அதை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அமைக்கலாமா? ஹால்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து பூஜை அறை இந்த மாதிரியெல்லாம் அமைக்கலாமா? இப்போ ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும் சார்? மேம், இப்போ இந்த டாய்லெட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களுக்கு வந்து ரொம்ப தலையில் ஏதாவது கட்டிகள் ஏற்படுறது, தலையில் அடிபடுறது, இந்த விபத்துனால் வந்து ஏற்படுறது, இது எல்லாமே இந்த டாய்லெட் இருக்குது அப்படின்னாக்க. அதே மாதிரி நமக்கு மரங்கள் இருக்குது அப்படின்னாக்க அவங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யங்கள் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி, அல்லது அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமான சண்டை சச்சரவுனால் ஏற்படுறது, அதனால் வந்து அவங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி இந்த கிழக்கு பக்கம், அதே வடகிழக்கில் வந்து பூஜை அறைகள் வைக்கிறாங்க. அந்த பூஜை அறையை வடகிழக்கு மூலையில் வைக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருமே வந்து குபேரன் மூலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி வைக்கவே கூடாது. நீங்கள் ஹாலில் வைக்கலாம், அந்த வடகிழக்கு மூலையை ஒட்டி வைக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து ஹால்லே வந்து பூஜை சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரிலாம் வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு உண்டான திசை வந்து என்ன திசை சார்? இந்த வடகிழக்கு மூலையில் வந்து நமக்கு வந்து இந்த சாமி போட்டோ வைக்கலாம், பூஜை அறை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வடகிழக்கு மூலையில் வந்து பூஜை அறையை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த டாய்லெட்டும் வந்து நமக்கு வடகிழக்கு மூலையில் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதனுடைய செப்டிக் டேங்க் அந்த இடத்துல வரக்கூடாது. அதே மாதிரி சாமி போட்டோ வந்து இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடாது. இது எல்லாருமே வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குபேர மூலையில் வச்சாக்க நல்லா லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து சாமி போட்டோ வைக்கிறது ரொம்ப தப்பான ஒன்று. இப்போ இந்த சாமி போட்டோ வேறு எங்கே தான் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஹால்லையே கொஞ்சம் உள்ளே தள்ளி நம்ம வந்து தெற்கு செவுத்துலேயோ அல்லது மேற்கு செவுத்துலேயோ நீங்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூம் மாதிரி வைக்கிறனாலும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. ஓகே. இப்போ வந்து ஈசானிய மூலை அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்குது அப்படின்னா வந்து அது நல்லதா சார்? மேம், நமக்கு வெளியிலையும் பார்க்கணும். உள்வாஸ்து தனியாக இருக்குது, வெளிவாஸ்து தனியாக இருக்குது. இதை ரெண்டையுமே நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். அதில் இந்த வெளியில் என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த வடகிழக்கு மூலையில் வந்து நமக்கு வந்து 2 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப நல்லதுங்க. அதாவது தென்கிழக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதில் தெற்கை சார்ந்த கிழக்கில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் வரலாங்க. அதுலேயே வந்து நமக்கு கிழக்கை சார்ந்த தெற்கு சைடில் நமக்கு வந்து ஓப்பன் வரக்கூடாது. அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் வந்து அது தெற்கு பக்கமும் வரக்கூடாது, மேற்கு பக்கமும் வரக்கூடாது. வடமேற்கில் வந்து வடக்கு பக்கத்தில் வந்து ஓப்பன் வரக்கூடாது, தெற்கு பக்கத்தில் வந்து ஓப்பன் வரலாங்க. இப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து உச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே நீச்சமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஈசானிய மூலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டேர்கேஸ் எல்லாம் வந்து தவறுதலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய எலிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் எலிவேஷன்ஸோ கட்ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கும் போது, எக்ஸ்டெண்டட் கார்னர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் சார்? வடகிழக்கு மூலையில் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வைக்கிறது, அதேமாதிரி படிக்கட்டு அமைக்கிறது, இது எல்லாமே ஒரு தவறான ஒன்றுங்க. ஏன்னா அந்த வடகிழக்கு மூலையில் வந்து நம்ம படிக்கட்டை வைக்கும்போது அது வந்து நமக்கு தலையில் வந்து வெயிட் வைக்கிறதா தான் அமைப்புங்க. அப்போ இந்த வடகிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டு வைக்கும்போது வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தையாக இருக்கட்டும், வீட்டினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய நிலை ரொம்பவும் தப்பாக இருக்குது. தயவு செஞ்சு வடகிழக்கு மூலையில் வந்து படிக்கட்டோ
டாய்லெட்டோ இருக்கிறது ரொம்ப தப்பான ஒன்று. அதே மாதிரி வடகிழக்கு மூலையை கட் பண்ணக்கூடாது. இந்த வடகிழக்கு மூலையை கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய தலைப்பகுதி மைண்ட் டிப்ரெஷன் இது எல்லாமே ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய சூழ்நிலையை உண்டு பண்ணும். அவங்களுடைய ஆயுள் காலத்தை குறைக்கும். வடகிழக்கு மூலையை கட் பண்ணுறது ரொம்பவும் தவறான ஒன்று. எந்த பக்கமே கட் பண்ணக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக வடகிழக்கு மூலையை கட் பண்ணக்கூடாது. அது என்னென்னா இப்போ வாஸ்துல எடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டுமே இப்போ பார்த்துட்ருக்கோம். அது வந்து நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய எதிர்கால அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே நம்மளுடைய வீடு சொல்லும். அப்போ இந்த இடத்துல என்ன தப்பு இருக்கோ அதுக்கு அடுத்த சங்கதிகளுக்கு அந்த விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈசானிய மூலையை வெளியே இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ வெளியே இருக்குது அப்படிங்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து போர்வெல்ஸோ இல்லை கிணறோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை போர் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா சார்? வடகிழக்கு மூலையில் தாராளமாக நம்ம வந்து போர் போடலாம். அதே மாதிரி கிணறு இருக்கலாம். அந்த இடத்துல வந்து கீழே தொட்டிகள் இருக்கலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய தண்ணி போகிற இடம் எல்லாமே வடகிழக்கு மூலையில் போகலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கீழே குழி தோண்டி அந்த இடத்துல வந்து தண்ணியை கீழே இறக்கலாம், தப்பே கிடையாது. மற்ற பக்கத்தில் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். ஓகே சார், இப்போ வந்து ஈசானிய மூலையில் வந்து தலைவாசல் இருக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வால் ஷேரிங் பண்ணியிருப்பாங்க. வீடுங்கள்லாம் வந்து ஒட்டி ஒட்டி இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஈசானிய மூலையில் வந்து தலைவாசல் இருக்கும், இன்னொரு வீட்டுக்கு வந்து அக்னி மூலையில் தலைவாசல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து யாருக்கு வந்து சாதகமாக இருக்குது, யாருக்கு வந்து பாதகமாக இருக்கும் சார்? மேம், இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து வீடு எடுத்து இருக்கோம் அப்படின்னா ஓகே, பெட்ரூமு இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, நம்மளுடைய கிச்சனு அது நம்ம வீட்டுக்குள்ளே, அவங்களுடைய பெட்ரூம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும், நம்மளுடைய கிச்சன் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும். இது மாறி மாறி இருக்கும்போது அப்படி என்ன ஆகுனாக்க நமக்கு வந்து ஒவ்வொன்றுமே கட்டாயிருக்கும். ஒன்றா வாய் மூலை கட்டாயிருக்கும், இல்லாத ஈசானிய மூலை கட்டாயிருக்கும், அல்லது நைருதி மூலை கட்டாயிருக்கும், இல்லைன்னா அக்னி மூலை கட்டாயிருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கட்டாகும்போது அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சண்டைகளோ அல்லது சச்சரவுகளோ அல்லது வருமானம் சம்மந்தப்பட்டதோ அல்லது குழந்தைகளினுடைய வாழ்க்கையோ இது ஏதோ ஒன்று பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 100 வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் ஒரு 40-50 வீடு தான் புக்காக இருக்கும். மீதி ஒரு 20-30 வீடு வந்து காலியாக இருக்கும். இந்த 40-50 பேர் வாங்கியிருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10-20 பேர்த்தினுடைய வாழ்க்கை மட்டும்தான் ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்கும். மீதி 10-20 பேர் எப்போ கொடுத்துட்டு எப்போ வெளியில் போகலாம் அப்படிங்கிறது தான் சூழ்நிலையில் ஏற்படும். இதில் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற மூத்தவங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களோட குழந்தைகள் வந்து வெளிநாட்டிலேயே வெளியூர்லேயே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுடைய வருமானம் இவங்களுக்கு இல்லை, குழந்தைகள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அல்லது பென்ஷன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்துட்டு அவங்களுடைய பென்ஷன் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதில் தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அடுத்து வருமானங்களை வந்து ஈட்ட முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூ நிறையா வந்துட்டு இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து சின்ன சின்ன ரெமெடி பண்ணும்போது அதை கிளியர் பண்ணிக்க முடியும். இப்போது தலைவாசல் வந்து ஈசானிய மூலையில் வைக்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து மிரர்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மிரர் வைக்கும் போது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கிடைக்கும் சார்? மிரர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அவங்களுடைய ஃபேஸ் வந்து தெரியும். அதனுடைய தாக்கங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து முழுசாக சொல்ல முடியாது, ஒரு 10% வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த முகம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து நம்மளுடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கண் பார்வை வந்து கொஞ்சம் குறையும், ஒரு 10% மட்டுமே. ஸோ இப்போ இந்த திசைக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இப்போ தலைவாசல் இருக்கோ இல்லை வாசல் இருக்குது அப்படிங்கும் போது வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் சார்? நமக்கு எந்த பக்கம் வேணாலும் நமக்கு வாசப்படி இருக்கலாங்க, தப்பே கிடையாது. இந்த உச்சம் நீச்சம்ங்கிறது ஒன்று இருக்குது. அந்த உச்சத்தில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மளுடைய நீச்சத்தில் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு மூளைக்கு தகுந்த மாதிரியுமே ஒரு பாதிப்புகள் வந்து உண்டு பண்ணும். இப்போ நமக்கு வடகிழக்குங்கிறது வந்து 2 பக்கமே இருக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி கிழக்கு பக்கத்தில் தென்கிழக்கு, அந்த தென்கிழக்கில் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து ஓப்பன் வரக்கூடாது. அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைங்கிறது வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை, மாதவிடாய் கோளாறு, இது எல்லாமே அந்த தென்கிழக்கில் வந்து ஓப்பன் இருந்துச்சுனாலோ அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கங்கள் இருந்தது அப்படின்னாக்க இந்த பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா இன்றைக்கி இந்த பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைங்கிறது ரொம்பவுமே இருக்குது. அதை வந்து அந்த தென்கிழக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக அமைக்கணும். இப்போ வந்து ஈசானிய மூலையில் வந்து தலைவாசல் இருக்கும்போது வந்து அங்கே ஷூ ரேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து வைக்கலாம் சார்? இப்போ ஷூ ரேக்ஸ் எல்லாம் வைக்கலாமா? இப்போ நிறைய பேர் வந்து அங்கே ஒரு சாமி சிலை வச்சு பூக்கள் வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி சார்?
அந்த இடத்துல வந்து நம்ம சாமி சிலைகளை வைக்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சாமி போட்டோ வைக்கிறோம், பூஜை அறை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க வீட்டில் வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் பற்ற வைப்பாங்க. அதை தாண்டி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும் இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் தான் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையுமே உண்டு பண்ணுறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இல்லை, வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் இல்லை, எல்லாமே வந்து வெளியில் இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். வெளியில் தான் வந்து இப்போ காட்டு வழியில் தான் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இது எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து ஒரு சில இடத்துல நம்ம எந்த இடத்துல வச்சாக்க பாதிப்பு இல்லாமல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம இந்த வீட்டை சுற்றி இந்த செடி கொடிகள் மரங்கள் வைக்கிறது வந்து அது ரொம்ப பார்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். எது வைக்கணும் எது வைக்க வேண்டாங்கிறது நிறைய இருக்குது. அதுலேயும் ஆண் மரம் இருக்குது, பெண் மரம் இருக்குது. அந்த மரத்தை தகுந்த மாதிரியோ அல்லது செடிகள் தகுந்த மாதிரியோ அதை கரெக்டான பார்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு. ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து ஈசானிய மூலையை பற்றி சொல்லியிருக்கீங்க. இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு குவிக் சஜஷனாக வந்து அவங்களுக்கு என்ன சொல்வீங்க சார் இந்த டைரெக்ஷனை பற்றி? நமக்கு வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கண்டிப்பாக வந்து அமைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. அந்த இடத்துல வந்து வீட்டை வந்து வடகிழக்கு மூலையில் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இந்த கார் பார்க்கிங்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கார் பார்க்கிங் வந்து நம்ம வைக்கிறதுனால அந்த இடத்த வந்து கொஞ்சம் கார் பார்க்கிங் ஒரு தனியாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையை தயவு செஞ்சு கட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த வடகிழக்கு மூலையை கட் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற ஆணினுடைய ஆதிக்கம் குறையுது. ஆணினுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குது, இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா வேகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் காலம் குறையுது. அதனால் நமக்கு வடகிழக்கு மூலையை தயவு செஞ்சு கட் பண்ணக்கூடாது. ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த டைரெக்ஷனை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க இனிமேல் வந்து வீடு கட்டுறாங்க இல்லை ஆல்ரெடி வீடு கட்டியிருக்காங்க, அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு அவங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு டைரெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.